மார்னிங். ஹாப்பி பர்த்டே ரச்சன். ஹாப்பி பர்த்டே ரச்சன். ஓ எப்பயும் தூங்கி எந்திரிச்சா அழுகுவான். இன்னைக்கு அவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறேன் முல்ல. ஹாப்பி பர்த்டே குட்டிமா. ஐயா ஹாப்பி பர்த்டே கொடு. அம்மா கை கொடு. அம்மாவுக்கு கை கொடு செல்லக்குட்டி. ஹாப்பி பர்த்டே டு யூ. என் செல்லக்குட்டி லைஃப் லாங் ஹாப்பியாக நல்லா சந்தோஷமாக சீக்கிரம் சரியாகணும். ரக்ஷன் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அவன் பண்ணியிருக்கான் அலுமை பாருங்கள். வீடு அப்படி அப்படியே இருக்குது. இதெல்லாம் எடுத்து வைக்கணும், க்ளீன் பண்ணணும். அப்பா ரொம்ப முடியலை, டயர்டுங்க. எனக்கு வேறு ஒரு வாரமாகவே ரொம்ப உடம்பு முடியல. இந்த தொடர்ந்து வேலை போனது, இந்த ஜூஸு ஐஸ்கிரீம் இது எல்லாமே செட் ஆகலை. ஜுரம் வர ஃபீல். மணி காலையில் 11 ஆயிடுச்சு. தம்பியை கோயிலுக்கு கூப்பிட்டு போல் எதுவுமே பண்ணலை. பாப்பாவை மட்டும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படியே இருந்த வேலைக்கு சரி குளிச்சுட்டு சொல்லுவாங்க தெரியும். பின்னாடி அந்த வயசுல பாக்கணும்னா பின்னாடி தான் காட்டுலாடுறது. அப்போ பண்ண நிறைய பேர் என்னங்காச்சு இதெல்லாம் கேட்டீங்க. ஒன்றும் இல்லை, இருந்தாலும் பெற்றவராச்சு நம்ம அந்த டைமில் திட்டக்கூடாதுல. அவர் 1000 தான் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம பண்ண தப்பு, நம்ம பண்ண சேட்டைகளெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளை இவ்வளோ தூரம் வளர்க்காட்டினா. ஆனால் எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட எங்கள் அம்மா தான் பெஸ்ட்டு. ஏன்னா எங்கள் அம்மா ஒரு வேளை சோறுனாலும் அவங்க தண்ணியை குடிச்சிட்டு எங்களுக்காக வாழ்ந்திருக்காங்க, எங்களுக்காக எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அப்பா வந்து சில டைம்ஸ்லாம் அப்பா ரொம்ப சுயநலமாக தான் வாழ்ந்திருப்பார். தானாக வேலை பார்த்தோம், தானாக குடித்தோம் அப்படின்ற மாதிரி இருந்தார். பட் ஆனால் எங்களுக்கு எங்கள் அப்பா மேலே கோவம் வருத்தம் இருக்கும், ஆனால் கோவமெல்லாம் கிடையாது. என்றைக்குமே நான் எங்கள் அம்மா அப்பாவை எப்பயுமே நாங்கள் கைவிட மாட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி தம்பிக்கு பிறந்தநாளுமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே எனக்குள்ளே மனசு ஆறுதல் பண்ணிக்கிட்டு, சரி அங்கன்னா டாக்டருக்கு பிறந்தநாள் வராதா, அவங்களுக்குலாம் வராதா, சென்டிமெண்ட்லாம் பார்க்கக்கூடாது. நம்ம என்ன மனசில் என்ன நினைக்கிறோமோ அதுதான் பிள்ளைங்களுக்கு வரும்னு நினச்சிட்டு போய் அப்பாவை பார்ப்போம். அவர் ஃபீல் பண்ணிடக்கூடாதுல்ல, நம்ம 4 பிள்ளைங்களை பார்க்க வரலையோ அதை விட என் அப்பா அம்மா எனக்கு என் பையன் பிறந்தநாளும் எவ்வளோ முக்கியமோ அதை விட என் அப்பாவோட. ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ பெரிய பெற்றவங்க மேலே வருத்தம் இருக்கட்டும், ஆனால் என்றைக்குமே என் பெற்றவங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் எந்த இடத்துலையும். ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு வர்றதுக்கே மணி 2 ஆயிடுச்சு. அப்பாவை பார்த்துட்டு தம்பிக்கும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு துணூறு போட்டுட்டு கோயிலுக்கு கூட்டிகிட்டு கோயிலுக்கு கூப்பிட்டு போய்ட்டு தான் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன். அதுக்கப்புறம் அவருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு, இதுக்கப்புறம் நம்மளால் சாப்பாடு ஆக்க முடியாது, மணி 2 ஆயிடுச்சு மதியம்னு சொல்லிட்டு எனக்கும் வரும்போதே ஒரு ஒயிட் ரைஸ் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு, அப்பா அந்த சாப்பாடை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அமிர்தமாக இருந்துச்சுங்க. தண்ணி கூட குடிக்கலை, ஒரு மாதிரி ரொம்ப டயர்டு, அலைச்சல், 2 நாளாக ஜுரம். நானும் மனுஷி தானே, எவ்வளோ தான் பண்ண முடியும். வீட்டில் ஒரு ஸ்பெஷல் சைல்டு குழந்தைய பார்க்குறதே கஷ்டம், தம்பியை பார்த்துக்கிறதே கஷ்டங்க. அதை விட நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு வெளி வேலையும் பார்த்துட்டு ஃபேமிலி பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா. ஆனால் பேசுகிற வாயும் குலைக்கிற நாயும் ஒன்றுன்ற மாதிரி தான் இப்போல்லாம். ஒரு மாதிரி பேசுகிறதாங்க என்ன நீ அசால்ட்டாக சொல்கிற. அதே மாதிரி எல்லா வீடியோலையும் அவனை ஸ்பெஷல் சைல்டுன்னு அவன் மேலேயே ப்ளைம் பண்ணுற, அவனையே காரணம் காட்டுற. எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி அவனை காரணம் காட்டுறேன்னா அவன் என் புள்ள, என்னமோ உங்களுக்கு தான் என் புள்ள மேலே அக்கறை இருக்கிற மாதிரியும் குறை சொல்கிறதுக்கு மட்டும் முதல்ல கிளம்பி வந்துடுங்க. ஆனால் நம்ம படுற கஷ்டத்துக்கு மட்டும் என்ன நீ இவ்வளோ படுற கஷ்டம், சரி இந்தா இங்கே போறியா அங்கே போறியா, அவனுக்கு உடம்பு இல்லையா என் வீட்டில் விடு நான் பார்த்துக்குறோம். இல்லை நான் அப்படின்ற ஒரு வார்த்தை வராது. எப்படி இருக்கு ஃபஸ்ட்டு நல்லா இருக்கியான்னு கேட்டாலே எங்கே நம்ம வீட்டு வாசலில் நின்ற போகுது அப்படின்னு நினைக்கிற சுற்றி இருக்கிற உறவுகள். இதில் வந்துட்டு அவனா ஸ்பெஷல் சைல்டு, நீ அவனை இது பண்ணுற. என் பிள்ளைய ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறதில்ல, எனக்கு என்ன அவார்டு தூக்கி கொடுக்க போகிறாங்களா என்ன. நான் ஸ்பெஷல் சைல்டுன்னு நான் சொல்ல போனால் அப்படி சொல்லணும்னு நான் விருப்பப்படவே கிடையாது. அதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோ போராட்டத்துலேயும் ஒரு பொண்ணுங்க வாழ்கிறாங்க. ஃபஸ்ட்டு வாழ விடுங்க. அதை விட்டுட்டு நசன்னு எந்தடா தூக்கிட்டு சுற்றுவோம் குறைக்கோ சொல்கிறதுக்கு, எப்படா அவளை தாக்குவோண்டுக்கிட்டு தெரியுதுங்க. அதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் இல்லை. பண்ணுறவங்க பண்ணுங்கள், மயிரே போச்சுன்னு என் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். வாழ்கிறது என் பிள்ளைங்களுக்காக, என் பிள்ளைங்க எனக்காக இருக்குங்க. என் மையன் தான் எனக்கு உசுறு உலகம். அவனை நான் மாற்றுவேன். அவனை நான் மாற்ற முடியாட்டினா அவனுக்கு நான் என்ன சேர்க்கணுமோ நான் சேர்த்து வச்சுட்டு தான் சாவேன். சொல்கிற பிசாசமாக சொல்லிட்டு போயிட்டே காசுலையான்னு கேட்பீங்க. காசெல்லாம் இருக்குது. சொல்லப்போனால் ரக்ஷனுக்கு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு கிஃப்ட்லாம் வந்துச்சு. ஸோ பட் என்னால் எடுக்க முடியல, எடுக்க டைம் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு ஒரு பக்கம் உடம்பு இல்லை, அவர் சடங்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். இன்றைக்கெலாம் பிறந்தநாளுமா கூட அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிற சூழ்நிலை. அவரை பார்க்குறதுக்காக போயிட்டு வந்தேன். அதை தவிர்த்து சரி கேட்காது வெட்ட சொல்லி அவன் அனுத்துறானோ இல்லையோ, இந்த பெருசு அனுத்து கேட்காது வெட்டுங்கண்ணே. சரி அந்த கேக்கை வாங்கி வெட்டிடலாம். ஒரு மாதிரி போகுது, பார்க்கலாம்.
அரோஹரா. எந்திரா, தூக்கம் வந்துருச்சு உனக்கு. எந்திரா. டேய், ஆர்டர் யார் ஏறுது? திட்ட போறாங்கடா. என்னடா ஹாப்பி தானா? அச்ச தானா? அங்கிட்டு பார்க்காதீங்க, ஹச்ச காணோம். இது எப்போ வாங்கி 2 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என்ன திச்சா? இதை கூட பத்திரமா வச்சுருக்கோம். போய் கேக் வேண்டாம். ஐயோ அடிப்பாங்களே. என் ஸ்ரீ எட்டேண்டா. என்னதுடா? ரக்ஷனோட பர்த்டே நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. கேக் வெட்டியாச்சு. பக்கத்தில் இருக்க சின்ன பிள்ளைங்களெல்லாம் கொடுத்துட்டு வந்து நல்லபடியாக ஹாப்பியாக வெட்டியாச்சு. ரக்ஷன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அந்த ஹாப்பி பர்த்டே பாட்டுக்கும். ஸோ பர்த்டே வீடியோ நல்லபடியாக போச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் போச்சு. நம்ம சிம்பிளாலாம் சொல்ல முடியாதுங்க. இது கூடலாம் நம்ம கொண்டாடாமலாம் இருந்திருக்கோம். பட் ஆனால் நம்ம அப்படி இருந்தோன்றனால நம்ம பிள்ளைங்களுக்கும் கொண்டாடக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ நல்லபடியாக போச்சு. ட்ரெஸ்ஸு மட்டும் கிராண்டாக எடுக்கலை. அவன் போட்ட 2 ட்ரெஸ்ஸுமே புதுசு தான். பட் வந்து கிராண்டாக எடுக்கலை ட்ரெஸ்ஸு. பார்த்துக்கலாம், அவனுக்காக தானே ஓடுறோம், உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், சேர்த்து வைக்கிறோம். பார்த்துக்கலாங்க. இன்னொன்று அவன் தூக்கம், பயங்கர தூக்கம், டயர்டு. அடுத்து புது ட்ரெஸ்லாம் மாற்றினா ரொம்ப அழுவான். கிராண்டான ட்ரெஸ்லாம் போட்டால் எப்படி 1 வயசு குழந்தைங்க பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ அழுகுங்க, அந்த மாதிரி அழுகுவோம். அதனால் டீசர்ட்டே ஓகே. பட் கேக் வாங்கி பிள்ளைங்களை கூட்டி போய் நல்லபடியாக வெட்டியாச்சு. நல்லபடியாக போச்சு. ஒருத்தவங்க எதிர்பார்க்குற மாதிரி போயிட்டு ஃபோட்டோஸ் டூட்டே கேக் அப்படி இப்படிலாம் வைக்கல. ரக்ஷன், உனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லு. நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லு. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ சொல்லு.
எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம ரச்சனைக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.